பசறை லுணுகல பகுதியில் மீண்டும் நில அதிர்வு ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவிக்கின்றது. தேவை ஏற்படும் பட்சத்தில் கண்காணிப்பு குழுக்களை அந்த பகுதிக்கு அனுப்பி வைப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் அனில் பீரிஸ் குறிப்பிடுகின்றார். இந்த நிலைமை குறித்து பணியகத்தினால் தொடர்ந்தும் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. அதேபோன்று பதுளை மாவட்டத்தின் லுணுகல பகுதியில் ஏற்பட்ட நில அதிர்வு தொடர்பிலும் உன்னிப்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் எமது கண்காணிப்பு குழுக்களை அங்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மீண்டும் ஒரு நிலைமை ஏற்படுமா என்பது குறித்து நாம் ஆராய்ந்து வருகின்றோம். මෙවැනි තත්ත්වයක් ඇතිවීමේ අවදානමක් තිබේද යන්න පිළිබඳ பசறையில் நேற்று பிற்பகல் 3:10 அளவில் நில அதிர்வு உணரப்பட்டிருந்தது. பல்லேகல மற்றும் ஹக்மன பகுதிகளில் அமைந்துள்ள நில அதிர்வை மதிப்பிடும் மானிகளில் இந்த நில அதிர்வு பதிவாகியிருந்ததாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் பிரதி பணிப்பாளர் கலாநிதி பர்னாட் பிரேம் கூறியுள்ளார். 2 முதல் 3 வரையான டிக்டர் அளவில் நில அதிர்வு பதிவாகியிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பசறை, பிபிலை மற்றும் லுணுகன பகுதிகளில் நேற்றைய தினம் நில அதிர்வு உணரப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்ததால் அல்லது சுண்ணக்கல் படிமங்கள் கரைந்து போகின்றமை ஆகிய காரணங்களாலும் இதுபோன்ற அதிர்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக பேராதனை பல்கலைக்கழக புவியியல் ஆய்வு நிபுணரான பேராசிரியர் ஹபில தகநாயக்க கூறுகின்றார். எனினும் அது குறித்து தொடர்ந்து ஆராயப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் சட்டங்களை மீறிய 135 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் 174 முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. மத்திய மாகாணத்திலேயே கூடுதலான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் தேர்தல் நடவடிக்கை பிரிவிற்கு மத்திய மாகாணத்திலிருந்து 75 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் சுட்டிக்காட்டுகின்றது. அத்துடன் வடமாகாணத்தில் 58 முறைப்பாடுகளும் வடமேல் மாகாணத்தில் 41 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. மாகாண சபை தேர்தல் 2013 விசேட கண்ணோட்டம். வடமேல் மாகாணம் மக்கள் செல்வாக்கை நிரூபிக்க பல்வேறு தரப்பினரும் கடும் பிரயத்தனம் மேற்கொள்ளும் களமாக வடமேல் மாகாண சபை தேர்தல் அமைய பெற்றுள்ளது. வடமேல் மாகாணம் 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. குருநாகல், புத்தளம் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய வடமேல் மாகாணத்தில் 19 தேர்தல் தொகுதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. வடமேல் மாகாணத்தில் இம்முறை வாக்களிப்புக்காக 1309 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இம்முறை வடமேல் மாகாண சபை தேர்தலில் 17,54,218 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 25 அரசியல் கட்சிகளும் 23 சுயேட்சை குழுக்களும் இம்முறை மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். 50 உறுப்பினர்களை கொண்ட வடமேல் மாகாண சபைக்கு இம்முறை 1362 பேர் தேர்தலில் களமிறங்கியுள்ளனர். மாகாண சபை தேர்தல் 2013 விசேட கண்ணோட்டம். இம்முறை போகத்தில் இதுவரை 80,000 மெட்ரிக் டன் நெட் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபை குறிப்பிடுகின்றது. அம்பாறை மாவட்டத்திலேயே கூடுதலான அளவு நெல் கொள்வனவு இடம்பெற்றுள்ளதாக சபையின் தலைவர் JP ஜெயசிங்க தெரிவிக்கின்றார். அம்பாறை மாவட்ட விவசாயிகள் சகலரிடம் நெல் கொள்வனவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனையடுத்து அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து களஞ்சிய சாலைகளும் நிரம்பி காணப்படுவதாக நெட் சந்தைப்படுத்தல் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தகைய களஞ்சிய சாலைகளில் வெற்றிடத்தை ஏற்படுத்துவதற்காக அங்கிருக்கும் நெல்லை அனுராதபுரத்திற்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது மேலதிக நெல் கையிருப்பில் உள்ளதாகவும் அவற்றை அரிசியாக மாற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆசிரியர் மற்றும் அதிபர் இடமாற்றங்களை வழங்குவதற்கான உரிய முறைமை ஒன்றினை தயாரிக்க உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவிக்கின்றது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கு உரிய காலத்தில் இடமாற்றங்களும் சம்பள உயர்வுகளும் வழங்கப்படவில்லை என அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது.
இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் உரிய முறையில் இடமாற்றம் வழங்கும் திட்டம் ஒன்றை தயாரிக்க உள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிடுகின்றது. வருடாந்தம் ஆசிரியர் மற்றும் அதிபர் சேவைகளுக்கான பரீட்சைகளுக்குரிய அட்டவணையை எதிர்காலத்தில் தயாரிக்க உள்ளதாக அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. கல்வி சேவையில் தற்போது தொழிற்சங்கங்களுடன் தோற்றியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் தொழிற்சங்கங்கள் மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய நிறுவனங்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளதாகவும் கல்வி அமைச்சு மேலும் குறிப்பிடுகின்றது. கேகாலை ருவன்வெல்ல பகுதியில் 2 வீடுகள் மீது மண்வீடு சரிந்து வீழ்ந்த சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். 2 வீடுகளில் ஒன்று முற்றாக சேதமடைந்துள்ளது என இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கடுப்பிலி தெரிவிக்கின்றார். இந்த அனர்த்தம் காரணமாக 8 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலை இன்றும் தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டிலும் நாட்டைச் சூழ உள்ள கடல் பிரதேசங்களிலும் காணப்பட்ட மழைப்பாங்கான காற்றுடனான வானிலையில் சற்று குறைவு ஏற்பட்டுக் கொண்டுள்ளது. எனினும் இன்றும் தமிழகமோ மத்திய மாகாணங்களில் இடைக்கிடை மழை பெய்வதுடன் மேற்கு தெற்கு வடமேற்கு மாகாணங்களில் தடவைகளில் மழை விட்டுவிட்டு பெய்யும். கிழக்கு மாகாணங்களில் மழையல் இடியுடன் கூடிய மழை பிற்பகல் அல்லது இரவில் திருப்தி அடையும். தென்மேற்கு பருவக்காற்றானது இடைக்கிடை பலமாக மணிக்கு 60 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் நாட்டிலும் நாட்டைச் சூழ உள்ள கடல் பிரதேசங்களில் வீசும். மன்னார்த்தடக்கும் பொத்துவில் வரை காலி மாத்தரை ஊடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட ஆழ்கடல் ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் சமயங்களில் 70 கிலோமீட்டர் வரை விடக்கூடும். இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்ட நாணய மாற்று விகிதங்களை சுமந்து வரும் பிஸ்பஸ் தொகுப்பு அடுத்து இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.